வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா சற்று முன் ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2521 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லை, நேரடி பணி நியமனம், அதாவது டேட்டா இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 10th மார்க்கை பேஸ் பண்ணி உங்களை வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டேட் 17/12/2022. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பொறுத்த வரைக்கும் 17/12/2022 வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 2521 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜேபிபி டிவிஷன், பிபிஎல் டிவிஷன், ஸோ கோட்டா டிவிஷன், ஸோ இது மாதிரி டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2521 போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 15 இயர்ஸ்லேருந்து 24 இயர்ஸ் வரைக்கும் வந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் கிட்டத்தட்ட +5, ஸோ 29 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓபிசி அதாவது எம்பிசி அண்ட் பிசி கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா +3 27 இயர்ஸ் வரைக்கும் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 10th மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஆல்சோ ஷுட் பாசஸ் த நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டும் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10th மார்க் 50%. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபைடு ட்ரேட் இஷ்யூடு பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விஷுவல் இம்பேர்டு, அதாவது உங்களுடைய ஐ டெஸ்ட்டு, அடுத்தது ஹியரிங் இம்பேர்டு, ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்துங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுடைய 10th மார்க்கு ப்ளஸ் உங்களுடைய ஐடிஐ ட்ரேடு மார்க்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து ஃபீஸ் வந்து எதுவும் இல்லை. தென் அனதர் கேண்டிடேட்டுக்கு வந்து 100 rupees வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லாமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் ஒரு 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே வந்து இருக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 KBலேருந்து 200 KBக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன வேணும், ஸோ இதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அது, ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதை டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு www.wcr.indianrailways.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அப்ரண்டிஸ் கேண்டிடேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரண்டிஸ் செலெக்ஷன் தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை 10th மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து மொபைல் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. 08125930726. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாவது வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா இந்த ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அல்லது rrc.jplpr2022@gmail.com இதுக்கு வந்து நீங்கள் இமெயிலும் வந்து அனுப்பிச்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா. ஸோ இது மாதிரி வந்து கிளியராக வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து இதனுடைய அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா பிளம்பரு, சர்வேயரு, டிராஃப்ட்ஸ்மேன், மெக்கானிக்கலு, சிவிலு, ஸோ இது மாதிரிலாம் வந்து நிறையா போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க போஸ்டிங் இருக்குது. ஸோ 2500 above போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.